ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பேர் வந்து ஆரியம் இல்லைனா கேவுரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து எது பயன்படுத்துகிறாங்கன்னா நம்ம களி கூழ் அதெல்லாம் வந்து நல்லா பயன்படுத்துவாங்க. நல்லா வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. முடிஞ்ச வரையும் இப்போலாம் வந்து சுகர் பேஷண்ட்லாம் அதிகமாக இந்த களி கூழ் தான் வந்து அதிகமாக சாப்பிட்றாங்க. இப்போ வந்து எல்லாம் வந்து இந்த என்ன பண்ணுச்சுன்னா இந்த மழை வந்து தொடர்ந்து ஒரு 2-3 நாளாக மழை அடிச்சதுனால எல்லாம் கீழே வந்து சாஞ்சி போச்சு. காலையில் ஆளுங்க அறுக்கிறதுக்கு வந்தாங்க. அறுத்துட்டு அவங்க 2 மணிக்கெலாம் போயிட்டாங்க. 6 மணிக்கு வந்தாங்க, 2 மணிக்கு போயிட்டாங்க. இன்னும் இப்போ மிச்சம் இருக்கிறதெல்லாம் நான் அம்மா அப்பா எல்லாம் அறுத்துட்ருக்கோம். சரியான வெயில் 3 நாளாக. எல்லாம் வந்து நிறைய படுத்துக்கிறதுனால நிறைய லாஸ் ஆகிடுச்சு எங்களுக்கு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து சரியான அளவில் அந்த ஆரியுமே வந்து வைக்கல. இது வெயிட் பண்ணால் இன்னும் ஒரு 10 நாள் ஆகும். ஆனால் இதெல்லாம் வேஸ்ட் ஆகிடும். இந்த காஞ்சி போனதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் இதெல்லாம் பார்த்து தான் ஆகாது. அதனால தான் அது வந்து எல்லாம் அறுத்து போடலாம் அப்படின்ட்டு ஆகிடும். இன்றைக்கி ஆரியத்தோட வந்து ரேட்டை மட்டும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மக்களிடையே. ஆனால் இருந்தாலுமே அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, விவசாயிங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நான் இதை வந்து சுமார் ஒரு 120 நாள் 130 நாள் வந்து பண்ணால் தான் இதை வந்து எங்களால் பார்க்க முடியும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 2 டைம் ஓட்டணும். 9 கலப்பை ரொட்டேட்டர் போட்டு ஓடியாச்சு. அதுக்கப்புறமா நாற்று ரெடி பண்ணோம், பாத்தி போட்டோம் ஆளுங்களை வச்சு. கூட வந்து அப்பா எல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால ஓரளவுக்கு எளிதாக போட்டோம். அதுக்கப்புறம் பயிர் நட்டு கொஞ்ச நாள் கழித்து தண்ணி கட்டி கொத்தி அதுக்கு ஒரு மருந்து யூரியா போட்டோம். எல்லாமே என் கையிலேருந்து முதல் போட்டு தான் பண்ணுறோம். லாஸ்ட்டாக தான் வருது. ஆனால் எனக்கு அதிகமாக லாபத்தெல்லாம் வர்றதில்ல. சரி, என்ன பண்ணுறது, இது வரலாம் அடுத்ததில் வரும் தான் சொல்லிட்டு நாங்கள் அடுத்தது வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இது முடிச்சு தான் வேறு எதுனா பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் நம்ம ஆளுங்க வந்து சாப்பாடை வந்து ஈஸியாக வந்து வேஸ்ட் பண்ணிடுறாங்க. இது கிடைக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு கடின உழைப்பு விவசாயிங்க கஷ்டப்படுறாங்க தெரியுமா? வந்து சில பேருக்கு தெரில, காசு கொடுத்தா நமக்கு சாப்பாடு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு தின்றாங்க. சில பேர் சாப்பாடே வந்து கிடைக்காம எவ்வளோ பேர் ரோட்டோரத்துலேயே அங்கேயும் இங்கேயும் இருக்கிறாங்க. யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 தொழில் இருக்குது. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒரே தொழில் விவசாயம் மட்டும்தான். ஆனால் அது விவசாயி மனசு வச்சா மட்டும்தான் முடியும். இது வந்து நல்லா வந்து ஓரளவு காஞ்சிட்டதுனால இப்படி தொட்டவே நிறைய வந்து பார்த்திங்கன்னா பாருங்களேன், இப்படி பிடிச்சி நாங்கள் அறுக்கும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிறைய வந்து வேஸ்டேஜ் ஆகும். ஒன்றுத்துக்கு வந்து 10 ஆரி வேஸ்டேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இதே வந்து நிறைய லாஸு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்டெடியாக நின்றுச்சுன்னா எனக்கு அறுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அறுக்கிறதுக்கு வரவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அறுத்துட்டு போயிடுவாங்க இல்லையா? இது எல்லாம் படுத்துக்கிறதுனால எனக்கு அறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. காரணம் என்னன்னா, நமக்கு தேவைப்படும் போது மழை பெய்யாமல் போச்சு, தேவையில்லாத போது வந்து மழை பெஞ்சிச்சு. இப்போ ஒரு அளவுக்கு நின்றுக்கிற கதிரெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஓகேங்களா? படுத்துக்கிற கதிரெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சின்னசாக இருக்கும். அதே மாதிரி நின்றுக்கிற கதிரெல்லாம் ஓரளவுக்கு இந்த சைஸ்லாவது இருக்கும் பாருங்கள். இதுக்கு வந்து ஆரியம் வந்து அதிகமாக இருக்கும், இது வந்து குறைந்த அளவு மட்டுமே இருக்கும், ஓகேங்களா? ஆனால் நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வந்து யூரியா போடுறோம். நாங்கள் இதுக்கு வந்து அதிகமாக கொடுத்துட்டு இதுக்கு வந்து கம்மியாக கொடுக்கல, ஓகேவா? நாங்கள் வந்து காமனாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வந்து யூரியா இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், தண்ணி கட்டுறது எல்லாமே அப்படி தான் பண்ணிகிட்ருக்கோம். காரணம் இந்த மழை பெஞ்சு கீழே வந்து எல்லாம் படுத்துக்குச்சு. அந்த படுத்ததுனால அதுக்கு வந்து சத்து வந்து கரெக்டான சத்து கிடைக்காதனால ஸோ வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. நிறைய வந்து இந்த வெயிலில் வேலை செய்யும் போது வேர்வை வருது. அந்த வேர்வை வந்தால் தான் உடம்புக்கு வந்து உண்மையிலே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பெரும்பாலும் நம்ம கிராமங்களில் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் அது நஷ்டம் ஆகுதுன்னு விவசாயிக்கு தெரியும். வேறு வழி இல்லை, இதில் நஷ்டம்னா அடுத்ததில் வருது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி அடுத்த விவசாயம் என்னவோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க.
மயிலுக்கு இருக்குது, மயிலுக்காக இருக்கணும், குரங்குக்காக இருக்கணும். பாருங்க, இது ஒவ்வொன்றும் எடுத்து அறுக்கிறதுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகுது. நின்றுட்டு இந்த மாதிரி ஸ்டடியாக நின்றுட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம்னா 2 வந்து ஒட்டுக்கா அறுத்துருவோம். ஆனால் கீழே வந்ததுனால ஒவ்வொன்றா தூக்கி தான் அறுத்துட்டு இருக்க முடியும். அதனால் ரொம்ப வந்து லேட் ஆகுது. நம்ம வந்து இது சில இடத்துல வந்து அப்படியே வந்து விதைக்கிறாங்க. நம்ம வந்து பாத்தி போட்டு தான் நட்டுருக்குறோம். ஏன்னா நம்ம வந்து தண்ணி கட்டுற ஏரியாவில் இருக்கிறதுனால முடிஞ்ச வரையும் நம்ம பாத்தி போட்டு கட்டியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து காவா போட்டு இதில் வந்து பாத்தி போட்டு தண்ணி விட்டுருக்குறோம். குறைஞ்சபட்சம் நாங்கள் வந்து ஒரு 8 தண்ணி அந்த மாதிரி கட்டியிருக்கோம். இந்த அறுவடை முடிவு பிடிக்கும். இது வந்து கரெக்டான ஸ்டேஜில் அர்த்தம்னா கொஞ்சம் வந்து இது வந்து உளுந்துருக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து இதில் வந்து கொஞ்சம் உளுந்துச்சு இல்லையா. ஸோ இது வந்து வேஸ்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் இதில் இது ஆரி வந்து கிடையாது. இங்கே பாருங்கள், இதோட தன்மை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறுந்தாகி போச்சு. ஆனால் முழுக்க வந்து ஆரி வந்து நல்லா பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரி எத்தனை பேர் குடிங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல்.